சூப்பர் ஸ்டார் அஜய் கோஷ் தேவனுடையும் சிஐ மகேஷோட வலது கை. இவனை வச்சுதான் இவங்க சட்டவிரோதமான செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அட என்ன நீங்க இந்த பக்கம்? அதுவா, உன் காட்ஃபாதரை பார்க்க வந்திருக்கையா? என்ன கேப்ரியல், நான் சும்மா உதார விட்டதுக்கே நீ இவ்வளவு பயந்துட்ட? நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ரொம்ப நாளாக இந்த நகரத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கேல்ல நீ. இப்போ நானும் களத்தில் இறங்குறேன். இது ஒரு கட்டன் ரைசரா நீ நினச்சிக்க. இதோ இவங்ககிட்ட கேட்டுப்பாரு, மகேஷ் வேலை தெரிஞ்சவனா இல்லையான்னு. எப்படியோ வந்துட்டே இல்லை, ஒரு பெக்கு போட்டானே. உன்னோட பிரசங்கத்தையும் உன்னோட விருந்தையும் அட்டன் பண்றதுக்காக நான் இங்க வரல. நீ இங்க பண்ற வேலைகள் இருக்கே, சூப்பர் ஸ்டாரோட அதுல பவுடரை வச்சு கடத்துறையே அந்த வேலை. அந்த பவுடரை மோந்து பார்க்க காசுள்ள சில கழுதைகளும் அப்பாவும் அம்மாவும் குட்டிச்செவரா எக்கேடோ கெட்டு போகட்டும்னு பெத்துவிட்ட சில பொண்ணுங்களும். இவங்களுக்கெல்லாம் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்க நான் சபதம் எடுக்கல. அதனால தம்பி மகேஷ், என்னோட பசங்களுக்கு நல்ல பழக்கங்களையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து நல்லவங்களாக்குன்னு சொல்ல வரல. நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சினிமா விளையாட்டை நிறுத்தவும் எனக்கு தெரியும். எப்ப பாரு பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்கானே ஒரு சூப்பர் ஸ்டாரு, அவனுக்கு நான் ஒரு டிக்கெட் தயார் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நானும் கோதாவில் இறக்குவேன் ஒரு பொறுக்கிய சூப்பர் ஸ்டார் ஆக்கிறதுக்கு. அப்புறம் என் பின்னாடியும் வரும் சேனலும் சேட்டிலைட்டும் மண்ணாங்கட்டியும். ஏயா பெருசு, இந்த பிள்ளைக்கா பசங்களை வச்சு இந்த சிஐ மகேஷே மிரட்டுறியா? 3 பேர் அடைச்சி வைக்கிற மாதிரியான செல்லு காலியா இருக்கு. வயசெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். தூக்கி எடுத்தேன்னா இந்த கம்ப அசைக்க முடியுமாடா? நான் வந்திருக்கிறது உன்கிட்ட. நீ யூனிஃபார்மா போட்டுக்கிட்டு நடத்துற நாடகம் இருக்கே, அத ஒளிவு மறைவு இல்லாம நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன்டா. நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட நடிச்சு காட்டு. என் வேலையிலயோ இல்ல என் பசங்க மேலேயோ பார்வை விழுந்துச்சுன்னா மவனை அப்புறம் உன்ன. தம்பி மகேஷ், உன் டிக்கெட்டை நான் கிழிச்சிருவேன்டா. பிளாக் டிக்கெட், பிளாக் டிக்கெட், பிளாக் டிக்கெட், பிளாக் டிக்கெட். இல்ல தர மாட்டேன். ப்ளீஸ் ஒண்ணே ஒன்று அக்காக்க கூட. தர மாட்டியா? இரு ப்ளீஸ், ஒண்ணே ஒண்ணு. என் செல்ல குட்டி இல்ல, ஒரே ஒரு பூத்தாடா ப்ளீஸ். தர மாட்டியா? ப்ளீஸ். என் செல்ல ஒரே ஒரு பூத்தாடா ப்ளீஸ். ஒண்ணு தானே கேக்குறேன், குடுமா. மாட்டேன், தர மாட்டேன். ப்ளீஸ்டா குடு. ஒண்ணுதான், நிறைய கேட்க மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய், நான் இப்போ ஃப்ரீயா இருக்கேன், உங்க கூட விளையாட்டுமா? குழந்தைய விட்டுருங்க ப்ளீஸ்.
லீவ் இட் ஆனி. எவ்வளவு நேரமா சொன்னதையே சொல்லிட்டு இருப்ப. அது ஒரு கனவுதான். அந்த சுச்சுவேஷனை என்னால மறக்க முடியல. நினைச்சாலும் ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஆள் என்ன வேணாலும் பண்ணுவாரு. அப்பாவோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் லாபம் யாருக்குன்னா அந்த ஆளுக்கும் இப்ராஹிம்க்கு தான். இப்ராஹிம் பாயா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஆளை பத்தி நல்லா தெரியும். அந்த ஆளு ஹேமா, இப்ராஹிம் சொல்லி இவனை பயம்புறுத்தாத. डॉन को पकड़ना मुश्किल नहीं, नामुमकिन है। यारा मुनको की पुलिस डॉन को पीछे पड़ा, लेकिन डॉन இப்படிலாம் சொல்லி டைரக்டர் கொடுமைப்படுத்துறாரு. இப்போதான் நான் கத்துக்கிட்டு வரேன். அங்க போய் பார்த்தா வேற ஒருத்தரை நடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க தான் சார் கிட்ட சொல்லி என்ன எப்படியாவது சூப்பர் ஸ்டார் ஆக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ். அப்போ உன் பின்னாடி இருக்க இவங்களா யாரு? இவங்கெல்லாம் எங்க அப்பாவோட வேலைக்காரங்க, கட்டட வேலை செய்யறாங்க, ஹிந்திக்காரனுங்க. ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் கூலி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். சார் கிட்ட ஒரு தடவை சொல்லுங்களேன். அதுக்கு சார் இங்க இல்லல்ல, நீ போயிட்டு உங்க அப்பாவை நாளைக்கு கூட்டிட்டு வா. ஆன்மேரியோட எனக்கு இருக்கிற உறவு சார் எப்படி எடுத்துப்பாருன்னு எனக்கு தெரியல. அப்பதான் ஒரு தடவை நாங்கள் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கும்போது சாரோட ஒரு ஃப்ளாஷ்பேக்கை என்கிட்ட சொன்னார். மார்ட்டின், ம் ஆன் அவ என் மகன் கிடையாது. எனக்கு 16 வயசு இருக்கும்போது பாம்பேல ஒரு பெரிய ஹோட்டல்ல எச்சி பாத்திரங்களை நான் கழுவிக்கிட்டு இருந்தேன். அப்போ என் உணர்ச்சியை தூண்டுன அழகியான அந்த 24 வயசு பொண்ணு மேரி. அவ மேல இருக்கிற ஆசையில அவ போற இடத்துக்கெல்லாம் போய் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் விதி செஞ்ச சதியால அவளை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன். கடைசியில அவ யாரோ ஒருத்தன் கூட போயிட்டா. அனுதாபம், இது எல்லாத்தையும் நான் குழி தோண்டி புதைச்சிட்டேன். முன்னேறணுங்கிற ஒரே ஒரு வெறிதான் இருந்துச்சு. அது மட்டும்தான் என்னோட லட்சியமும். அதுக்காக நான் பல வழிகளை தேர்ந்தெடுத்தேன். கடைசியா சொந்த பந்தங்களை விட்டுட்டு நான் ஏவுனது மரணச்சீட்டுக்களை, பிளாக் டிக்கெட்ஸ்.
அப்புறம் இந்த நகரத்துல கோவில் வாசல்ல நான் அவளை பார்த்தேன். மேரிய உறைஞ்சு போன ஒரு உடலை. அவளுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தன் அவளுக்கு கொடுத்த பரிசு ஒரு பிஞ்சு குழந்தை. வாழ்க்கை என்னை ஒரு பாறையா மாத்திடுச்சு. என்னை மனுஷனா மாத்துனது அந்த குழந்தையோட புன்சிரிப்பும் அரவணைப்பும் தான். அந்த பிஞ்சு குழந்தை தான் என்னோட மக ஆன். ஆன் என்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கா, எல்லாமே. நான் கொடுத்த அன்பு எல்லாத்தையும் அவ இப்போ உனக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா. உனக்கு மட்டும். நான் எப்பவாவது சிரிச்சேன்னா இல்ல அழுதேன்னா அது அவளுக்காக மட்டும்தான். ஸோ மார்ட்டின், ஷீ இஸ் சின்சியர். சாரோட பணத்தை இல்லை, ஆன் மேரியை தான் நான் சின்சியராக லவ் பண்ணுறேன்னு சாருக்கு புரிஞ்சுது. அவருடைய ஃப்ரெண்ட் பேபியோட மக எந்தவித தப்பும் செய்ய மாட்டான்னு சாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் வீட்டில் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அதை கேட்டதோ அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதோட அவங்க ஆசையும் சொன்னாங்க, சாரோட தேவதை மகளை பார்க்கணுன்னு. நான் அவளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகணுன்னு முடிவு பண்ணேன். ஹலோ ஆன், என்ன திடீர்னு கூப்பிட்டுருக்க? நாளைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிடு. ரெடி ஆகணுமா? எதுக்கு? நம்ம 2 பேரும் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறோம். எங்க போறோம்? அது கண்டிப்பா சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸா? அதை கண்டிப்பா நீ அங்க போய் தெரிஞ்சுக்கோ. ஓகே.